நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு உதவுவதில் தொடர் சிக்கல். இந்திய எல்லையில் 2 நாள்களாக காத்திருக்கும் சிறப்பு விமானம். இலங்கையை உலுக்கிய டித்வா புயல், அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. ஜனாதிபதிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் சந்திப்பு, சட்டத்தரணி ஜோதிலிங்கம் வெளியிட்ட தகவல். புலம்பெயர் மக்களால் கிடைக்கும் நிவாரணங்கள் தொடர்பான மோசடிகளை தவிர்க்க விசேட நடவடிக்கை. உணர்வெளிச்சுடன் இடம்பெற்ற ஒதியமலை படுகொலையின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தல். மீண்டும் மழை, இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. 25,000 ரூபாயாக அதிகரிக்கும் கொடுப்பனவு, மக்களுக்கு முக்கிய செய்தி. பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து தடுத்து வருவதாக பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இன்று பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த பதிவில் பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடர்ந்து தடுத்து வருகிறது. பாகிஸ்தானின் மனிதாபிமான உதவிகளை இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் சிறப்பு விமானம் இந்தியாவிலிருந்து விமான அனுமதிக்காக காத்திருக்கும் நிலையில் 60 மணி நேரத்துக்கு மேலாக தாமதத்தை எதிர்கொள்கின்றது. 48 மணி நேரத்துக்கு பிறகு நேற்றிரவு இந்தியா வழங்கிய பகுதி விமான அனுமதி செயல்பாட்டு ரீதியாக நடைமுறைக்கு மாறானது. சில மணி நேரங்களுக்கு மட்டுமே காலக்கெடு மற்றும் திரும்பும் விமானத்திற்கு செல்லுபடியாகாமல் இலங்கையின் சகோதர மக்களுக்கான இந்த அவசர நிவாரண பணியை கடுமையாக தடுக்கிறது என குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற காலநிலையால் 25 மாவட்டங்களையும் பாதித்த பேரிடர் நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 465ஆக அதிகரித்துள்ளது. மேலும் அனர்த்த நிலை காரணமாக 366 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் அறிக்கை தெரிவிக்கின்றது. இன்று மாலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விவரம் வெளியாகியுள்ளது. மேலும் மோசமான வானிலையால் 4,07,594 குடும்பங்களைச் சேர்ந்த 1,04,66,615 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அறிக்கையின்படி அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் 118 பேர் உயிரிழந்துள்ளனர். இதே நேரத்தில் பதுளை மாவட்டத்தில் 83 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேரும், குருநாகலில் 53 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 27 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 150 பேரும், நுவரெலியாவைச் சேர்ந்த 62 பேரும், கேகாலை மாவட்டத்தைச் சேர்ந்த 48 பேரும், பதுளையைச் சேர்ந்த 28 பேரும், குருநாகலைச் சேர்ந்த 27 பேரும் தற்போது பேரிடர் காரணமாக காணாமல் போயுள்ளனர். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மாகாண மக்களுக்கு உதவுவதற்கு உள்ளூர் மற்றும் புலம்பெயர் உறவுகள் ஆர்வத்துடன் முன்வருகின்றமை மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனினும் இவ்வுதவிகள் பயனாளிகளை சரியான முறையில் சென்றடைவதையும் மோசடிகள் இடம்பெறாதிருப்பதையும் உறுதிப்படுத்த அந்தந்த மாவட்ட செயலர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள இடர் முகாமைத்துவ குழுக்களை தொடர்பு கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐநா முகவர் அமைப்புகள், சர்வதேச மற்றும் உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடனான அவசர கலந்துரையாடல் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது ஆளுநர் இதனை தெரிவித்தார். ஆளுநர் மேலும் தெரிவித்ததாவது, பல தரப்பினரும் உதவிகளை வழங்க தயாராக உள்ளனர். இருப்பினும் அனைவரும் ஒரே வகையான உதவிகளை வழங்குவது மக்களின் முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்யாது. மாவட்ட செயலகங்களூடாக தேவைகள் கண்டறியப்பட்டு அதற்கேற்ப உதவிகள் பயனளிக்கப்பட வேண்டும். சில இடைத்தரகர்கள் அல்லது குழுக்கள் உதவிகளை வழங்குவதாக கூறி வெளிநாடுகளில் உள்ளவர்களிடம் நிதியை பெற்றுக்கொண்டு பயனாளிகளுக்கு பேரளவில் மட்டும் சிறிய உதவிகளை வழங்கிவிட்டு ஒளிப்படங்களை அனுப்புவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்வாறான மோசடிகளை தடுக்க நன்கொடையாளர்கள் மாவட்ட செயலகத்தின் தேவை பட்டியலை பெற்றுக்கொண்டு உதவிகளை வழங்குவதே சிறந்தது. அரசாங்கம் அத்தியாவசிய நிதியையும் நிவாரணங்களையும் வழங்கி வருகிறது. எனவே அரசால் வழங்கப்பட்ட நிவாரணங்களுக்கு அப்பால் மக்களுக்கு தேவைப்படும் ஏனைய உதவிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்களும் நன்கொடையாளர்களும் வழங்குவது பொருத்தமானதாக இருக்கும். மக்கள் நலம்புரி நிலையங்களிலிருந்து வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளதால் அவர்களின் தேவைகள் மாறுபடும். வாழ்வாதார உதவிகள் மற்றும் மீள்குடியேற்ற தேவைகளை அறிந்து உதவுவது அவசியம். அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள நிவாரண நிதியத்துக்கும் புலம்பெயர் உறவுகள் நம்பிக்கையுடன் நிதி உதவிகளை வழங்கி வருவதாக ஆளுநர் இதன்போது தெரிவித்துள்ளார். இக்கலந்துரையாடலில் ஐநா முகவர் அமைப்புகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் தமது நிவாரணப் பணிகளை மாவட்ட செயலகங்களின் ஒருங்கிணைப்புடனேயே முன்னெடுப்பதாக உறுதியளித்தனர். அத்துடன் தொடர்புகளுக்கு இடர் முகாமைத்துவ குழுவின் மாவட்ட ரீதியான இணைப்பாளர்களான ஜாழ்ப்பாணம் சுரேந்திரநாதன் 07748401999, கிளிநொச்சி அஜித்தா 07756500671, மன்னார் பிரதீப்
071990532 வவுனியா கமலதாசன் 07761383639 முல்லைத்தீவு ரஜினிகாந்த் 077370720 கோகுலராஜ் 07739578886 ஆகியோரை தொடர்பு கொள்ளுமாறு ஆளுநர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட 32 தமிழ் மக்களின் 41ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று உணர்வெழுச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான ஒதியமலையில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவுத்தூவி வளாகத்தில் குறித்த நினைவேந்தல் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த வகையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கு ஈகச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் நினைவு தூவிகளுக்கு மலர் தூவி மலர்மாலை அணிவிக்கப்பட்டு உறவுகளால் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேசபையின் தவிசாளர் கரிகாலன், புதுக்குடியிருப்பு பிரதேசபை உறுப்பினர் கிரிதரன், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். ஒரு இராணுவம் என்பதை எந்த ஒருவரும் அங்கு கொள்ள முடியும். ஏனென்றால் இது ஒரு பணம் பொருந்திய கிராமம். ஒதியமலை என்று சொன்னால் இப்போது கூட எங்கு ஒதியமலையை பற்றி கதைத்தாலும் இந்த ஒதியமலை படுகொலை 1984ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 6:30 மணி அளவில் இந்த இளைஞர்களை ஏற்கனவே சொல்லிக்கொண்ட திருமணம் முடித்த இளைஞர்கள் பேர், இதில் ஒரு குடும்பத்தில் 4 பேர், 2 பேர், இப்படி ஒரு கிராமம், ஒரு வளமான, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் இனியிலிருந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிராமங்களில் ஒதியமலையும் ஒன்று. இதுல அந்த அவர்களுடைய எண்ணமோ என்னவோ இந்த ஒதியமலை கிராமத்தை அழிக்க வேண்டும், அல்ல கிராமத்தில அந்த இளைஞர்களை அல்லது குறிப்பிட்ட அளவு ஆட்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அடிமனதில் ஊறி இருக்காவிட்டால் இப்படி வந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஒதியமலை மக்கள் என்ன யார்கிட்டையும் போனவியலா, தங்களுடைய உழைப்பு, தாங்களே ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் நான் நெடுகவார், நான் உங்களுக்கு தெரியும். இப்ப ராத்திரி கூட பாதையால் எல்லாரும் தான் படம் வந்து அப்புறம் ஒரு பாதைகள் படுகின்ற அப்புறம் திரும்பி போய் அப்படி இப்படித்தான் தருவோம். இரவு நள்ளிரவு வந்தது. நாளைக்கு பாராளுமன்றம் இருக்கு என்றாலும் ஒய்யமலை படுகொலை நினைவு நாள் மனதை விட்டு அகலாம். நிச்சயமாக நினைவு நாள்ல நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தோட நள்ளிரவு தான் வந்து சேர்ந்து இங்க வந்தது. ஏனென்றால் இந்த மக்களும் அப்படித்தான் அப்படியே கரை படியாத தங்களுடைய உழைப்புகளோடு ஒரு நல்ல ஒரு கிராமம். இந்த கிராமத்தை அழிக்க வேண்டும் அல்லது கிராமத்தை சுகமயமாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடும் பாவிகள் தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இராணுவத்தை கொண்டு 32 பேரை அழித்த இந்த நிலைமை, இந்த 32 பேரை அழைத்து இன்றைக்கு எத்தனையோ வருடம் நடந்தும் இந்த மக்கள் இடத்துல நின்று அந்த கண்ணீர் மல்க தங்களுடைய உறவுகளை எண்ணிக்கொண்டு இருக்கிற இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, ஒவ்வொரு தடவையும் வந்தாலும் பார்க்கும்போது அது சொல்ல முடியவில்லை. எல்லாருடைய முகங்களிலும் அந்த கண்ணீர் தேங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எல்லாருடைய முகங்களிலும் கண்ணீர் அந்த கண்களிலே தேங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் அந்த கொடுமையானவர்களுக்கு இறைவன் வழிகாட்ட வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்பீங்கள். நிச்சயமாக இப்படியான கொடுங்காரருக்கு தகுந்த பாடத்தை படிப்பிக்கணும் என்றுதான் நினைப்பீங்கள். ஆனா இது பழமையாக ஒதியமலை படுகொலை என்ற ஒரு பேரோட எங்களுடைய மக்களின் இந்த கண்ணீர் அஞ்சலியோட முடிஞ்சாலும்
ஒரு இனப்படுகொலை மிக பெரிய அளவில் அந்த நேரத்தில் நடந்ததுன்றதுக்கு சாட்சி இந்த சம்பவம். நீதிமன்றத்தில் கூட அந்த கருத்துகள் முன்வைக்கப்பட்டது உங்களை எல்லோருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் கூட இதை படுகொலை என்ற விடயத்தை அழுத்தமாக சொல்லப்பட்டதுன்னு தெரியும். இது உங்களோட நாங்கள் கதைக்கிறதோட மட்டும் முடிகிறதில்லை. இதற்காக இந்த ஒழுங்கமைப்பாளர்கள் தலைவர் உட்பட கிரீன் அப்பா உட்பட எல்லாரும் இதில் கிரியாக்களோ அல்லது இதில் உள்ளவர்கள் மிக நேர்த்தியாக இந்த நடவடிக்கைகளை இந்த நிகழ்வை செய்து கொண்டு இந்த கோயிலில் அதற்கான நிகழ்வுகளையும் செய்து கொண்டு ஆத்ம சாந்தியடைய நீங்கள் உங்களையும் நாங்கள் பாராட்டத்தான் போனோம். என்னென்றால் அந்த சில இடங்கள்ல இப்படி நடக்குது, கன்னடங்கள்ல நடக்குது, சில இடங்கள்ல அதுகளை மறந்து போன சம்பவங்களும் இருக்கு. ஆனா அந்த வகையில உங்களையும் பாராட்ட வேணும். நிச்சயமாக இது தாங்க முடியல. எனக்கு இப்ப பேச வரைக்கும் உண்மையில பேசக்கூடிய நிலை இருக்கு. கனவேரை பார்த்தனா முகத்திலையும் அப்படித்தான் இருந்தா பேசக்கூடிய நிலை இருக்கையில் இருந்தாலும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இந்த அனைவருக்கும் 32 பேருக்கும் நான் அஞ்சலியை செலுத்துவதோடு உங்களோட இருந்து உங்களுடைய துக்கங்கள்ல நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்த சில நாட்களில் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும். அதன்படி எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நாட்டில் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கும். குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாநிலங்களிலும் மழை பெய்யும் நிலை அதிகரிக்கக்கூடும். எனவே வானிலை மாற்றம் தொடர்பான மாற்றங்கள் குறித்து வளிமண்டல திணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய அரசினை சிங்கள பௌத்த அரசாக வைத்துக்கொண்டு எந்த தீர்வை வழங்கினாலும் அது ஒருபோதும் நடைமுறைக்கு வரப்போவதில்லை என அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தமிழரசுக் கட்சி ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியுள்ளது. இது ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் நடைபெற்ற ஒன்று அல்ல. தமிழரசுக் கட்சி கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டதன் பேரில் நீண்ட இழுத்தடிப்புக்கு பின்னர் இடம்பெற்றுள்ளது. சாணக்கியனின் தந்தையாரின் மரணச் சடங்குக்கு வந்த ஜனாதிபதியிடம் விடுத்த வேண்டுகோளை அடுத்தே சந்திப்பு துரிதப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி விருப்பத்தோடு இதில் பங்கு பெற்றவில்லை. அந்த விருப்பமின்மை அவருடைய பதில்களிலிருந்தும் முகபாவனையிலிருந்தும் நீண்ட இழுத்தடிப்பிலிருந்தும் தெளிவாக தெரிந்தது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தால் தமிழ் தரப்பு தூர விலகிச் செல்லக்கூடாது என்பதும் சந்திப்புக்கு காரணமாக இருக்கலாம். சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்களுக்கு கால வரையறை எதனையும் ஜனாதிபதி கூறவில்லை. தெளிவான பதில்களையும் கூறவில்லை. தொடர் பேச்சுவார்த்தைக்கான தேதிகளும் குறிப்பிடப்படவில்லை. பேச்சுவார்த்தையின் போது அரசியல் தீர்வு, மாகாண சபை தேர்தல், ஆக்கிரமிப்பு விடயங்கள் என பல விடயங்கள் பேசப்பட்டன. அரசியல் தீர்வு பற்றியே அதிக நேரம் பேசப்பட்டது. தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர், பதில் செயலாளர் உட்பட 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். சுமந்திரன் அரசியல் தீர்வு பற்றிய கருத்துக்களை கூற, ரவிகரன், சத்தியலிங்கம், கோதாசன் ஆகியோர் ஆக்கிரமிப்புகள் பற்றிய கருத்துக்களை கூறினர். ஸ்ரீதரன் பொதுப்படையாக சகல விடயங்களையும் தொட்டு கருத்துக்களை கூறினார். ஜனாதிபதி அனைவருடைய கருத்துக்களையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். இதன்போது அரசியல் தீர்வு விவகாரம் ஏக்கிய ராஜ்ய தீர்வு யோசனையை மையப்படுத்தியிருந்தது. ஏக்கிய ராஜ்ய தீர்வு யோசனையை கடைசி வரையும் ஏற்க மாட்டோம் என கூறியிருந்த சிவஞானமே அதனை தொடக்கி வைத்தார். சுமந்திரனின் கட்டளையை மீறி செயல்படும் ஆளுமை அவருக்கு இருக்கவில்லை. சிவஞானம் ஆரம்பத்திலேயே சமஷ்டி என்ற பதம் முக்கியமில்லை, சமஷ்டி முறைமையே முக்கியம் என கூறியிருந்தார். இவ்வாறு கூறும் உரிமை யார் அவருக்கு கொடுத்தார்களோ தெரியவில்லை. தமிழ் மக்கள் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கவில்லை. பெயர் இல்லாமல் உடல் இருந்தால் மட்டும் போதும் என்ற வகையிலேயே அவரது கருத்து இருந்தது. பெயரை மறைத்து வைத்து விட்டால் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என அவரது கருத்து போலவே தோன்றுகின்றது. சிங்கள மக்களை அடிமுட்டாள்களாக அவர் நினைத்திருக்கலாம். சமஷ்டி ஆட்சி முறையின்
அவசியத்தை சிங்கள மக்களுக்கு கூற வேண்டியது சிங்கள அரசியல் சக்திகளின் கடமை என்பதை தெளிவாக வலியுறுத்துவதற்கு பதிலாக பெயர் தேவையில்லை, உடல்தான் முக்கியம் என்கின்ற குறுக்கு வழியில் சிவஞானம் செல்ல பார்க்கின்றார். தொடர்ந்தும் ஏக்கராட்சிய தீர்வு யோசனை பற்றி சுமந்திரன் பேசினார். இதேவேளை சுமந்திரனின் உரையாடல் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி வாதங்களை முன்வைப்பது போல இருந்தது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களையும் முன்வைத்தே அவர் உரையாடலை நடத்தினார். இவற்றுக்கெல்லாம் ஜனாதிபதியின் ஒரே பதில் ஜனவரியில் அரசியல் தீர்வு பற்றிய உரையாடலை ஆரம்பிக்கலாம் என்பதாகவே இருந்தது. ஆரம்ப உரையாடலில் கோட்பாட்டு விடயங்களை பேசியிருக்கலாம். திம்பு பேச்சுவார்த்தையின் போது கோட்பாட்டு விடயங்களே முதலில் பேசப்பட்டன. ஜேவிபியினர் வரித்து கொண்ட மார்க்சிய சித்தாந்தங்களின் ஊடாகவே கோட்பாடு தொடர்பான உரையாடலை நகர்த்தி இருக்கலாம். அதற்கு மார்க்சிய சித்தாந்தம் தொடர்பான ஆழமான புரிதல் சுமந்திரனுக்கு இருக்க வேண்டும். திம்பு பேச்சுவார்த்தையில் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள், தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்கின்ற விடயங்களே பேச்சுவார்த்தையின் ஆரம்பத்தில் முன்வைக்கப்பட்டன. தமிழரசு கட்சியின் ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தைக்கான எதிர்வினை உடனடியாகவே கஜேந்திரகுமாரிடமிருந்து வந்தது. அவர் 2 விடயங்களை முன்வைத்தார். ஒன்று, ஏக்கராட்சிய தீர்வு யோசனையை அடிப்படையாக வைத்து பேசுவது. இரண்டாவது, அரசியல் தீர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தமிழரசு கட்சி மாத்திரம் முன்னெடுப்பது. 2 கருத்துக்களிலும் நியாயங்கள் இருக்கின்றன. அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தையை தேசமாக முன்னெடுப்பது பயன்களை தரக்கூடியதாக இருக்கும் என்பது அவருடைய மற்றைய கருத்தாகும். உண்மையில் தேசமாக முன்னெடுப்பது கூட வெற்றியை தராது. சர்வதேசம் தழுவிய வகையில் முன்னெடுக்கும் போதே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எனவே தற்போதைய தேவை அரசியல் தீர்வுக்காக சர்வதேசம் தழுவிய வகையில் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பேரியக்கமே. இந்த உரையாடல்களின் ஊடாக சர்வதேச தலையீடுகளையும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கலாம். சர்வதேச சக்திகளும் பிராந்திய சக்திகளும் தன்னாட்டு கோரிக்கைக்கு எதிராக இருப்பார்களே தவிர சமஷ்டி கோரிக்கை எதிராக நிற்க மாட்டாது. சுவிஸ் அரசாங்கம் ஏற்கனவே சமஷ்டி அரசியல் தீர்வு பற்றிய உரையாடலை ஆரம்பித்து விட்டது. மேலும் திருகோணமலை வெறுகல் பிரதேசத்தில் வன பரிபாலன திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பவற்றின் ஆக்கிரமிப்புகளும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் திணைக்களத்தின் ஆக்கிரமிப்புகளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் விதிவிலக்காக இருக்கப் போவதில்லை என்பதையே காட்டுகின்றன. இன்றைய தேவை ஆரோக்கியமான நகர்வுகளை என்று கூறியுள்ளார். அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ள மக்கள் மீண்டும் தமது வீடுகளுக்கு திரும்பும் போது அவற்றை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்க தீர்மானித்துள்ள 10,000 ரூபாய் கொடுப்பனவை 25,000 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் கர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். இடம்பெயர்ந்த மக்கள் தம் வீடுகளை துப்புரவு செய்ய 10,000 ரூபாய் முற்பணமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டு சுற்று நிமிடத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதுளையை மீள கட்டியெழுப்பும் நோக்குடன் மாத்தறையிலிருந்து பாரிய குழுவினர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த குழுவில் 126 பேர் கொண்ட பெரிய குழு புனரமைப்பு பணிகளுக்கு வருகை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது. உதவினை மேற்கொள்ள தேவையான இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பெக்கோ டோலர்கள், அகழ்வாராய்ச்சியாளர்கள், செயின்சாக்கள், தண்ணீர் கொள்கலன்கள், சுத்தப்படுத்தும் உபகரணங்கள் என்பவற்றுடன் வருகை தந்துள்ளதாக கூறப்படுகின்றது. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.